உங்களை தேடி வரும் ஞாயிறு சிந்தனை. இறைவார்த்தை இல்லந்தோறும் நாளும் கேட்க உள்ளம் மாறும். Mercy of God தமிழ். இயேசுவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நமது தாய் திருச்சபையானது திருக்குடும்ப திருவிழாவை கொண்டாடுகிறது. அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு விழாவை கொண்டாடிய ஒரு சில தினங்களுக்கு பிறகு இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையானது திருக்குடும்ப திருவிழாவை கொண்டாட நம்மை அழைக்கிறது. குடும்பம் என்பது இறைவனால் உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய அற்புதமான திருவருட்சாதனம். விவிலியத்திலே கூட உலகத்தை படைக்கின்ற கடவுள் அனைத்தையும் படைத்த பிறகு கடவுளால் உருவாக்கப்பட்ட மிக அற்புதமான ஒரு திருவருட்சாதனம், ஒரு அற்புதமான நிகழ்வு என்னவென்றால், அது ஆணையும் பெண்ணையும் உருவாக்கி அவர்களை ஒன்றாக இருவரும் ஒரே உடலாக வாழ வேண்டும் என்று சொல்லி அவர்களை அழைத்து ஒரு குடும்பத்தை உருவாக்குவதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த குடும்பம் தான் நமது திருச்சபையினுடைய அடித்தளமாக இருக்கிறது, ஆணி வேறாக இருக்கிறது. இந்த குடும்பம் இல்லை என்றால் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. அதாவது திருச்சபை இல்லை, திருச்சபையிலே திருவருட்சாதனங்கள் இல்லை, மற்ற எதுவுமே இருக்காது. ஏன்னா இந்த குடும்பங்கள், ஒரு தாயும் தகப்பனும் சேர்ந்து ஒரு குடும்பத்தை உருவாக்குகின்ற பொழுதுதான் அங்கே மற்ற திருவருட்சாதனங்கள் பிறக்கிறது. குடும்பம் இல்லை என்றால் திருமுழுக்கு கிடையாது, புதுநன்மை நற்கருணை கிடையாது, உறுதி பூசல் கிடையாது, இன்னும் மற்ற ஏன் இந்த குருத்துவமே கிடையாது. எங்கள் அப்பா அம்மா இல்லைன்னா நான் இங்கே இல்லை இல்லையா, குருக்கள் கிடையாது, கன்னியர்கள் கிடையாது, ஏன் போப்பானவரே கிடையாது. போப்பானவர் ஒரு குடும்பத்திலிருந்து பிறந்தவர் தான். இப்படி பிரியமானவர்களே, குடும்பம் என்ற ஒரு அற்புதமான திருவருட்சாதனம் தான் எல்லா திருவருட்சாதனங்களுக்கும் ஒரு அடித்தளமாக இருக்கிறது. அங்கிருந்து தான் எல்லா திருவருட்சாதனங்களும் பிறக்கின்றன, எல்லா திருவருட்சாதனங்களுக்கும் அவை வழிவகுக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்கள், இப்படி மாபெரும் அற்புதமான இந்த குடும்பம் கடவுளுக்கும் தேவைப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்க அவருக்கும் ஒரு குடும்பம் தேவைப்படுகிறது, அவருக்கும் ஒரு தாய் தேவைப்படுகிறார். எனவே அன்னை மரியாவை தேர்ந்தெடுத்து அவரை பாவமில்லாமல் உற்பவித்து அவரிடமிருந்து பிறந்து இந்த உலகத்திற்கு கடவுளே வருகிறார். எனவே கடவுளுக்கும் இந்த குடும்பம் என்ற ஒரு சூழ்நிலை தேவைப்படுகிறது. அவர் வளர்ந்து அவர் பெரிய மனிதராக வாழ்வதற்காக இந்த குடும்பத்தை தேர்ந்தெடுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை தான் இன்று நாம் திருச்சபையிலே ஒரு விழாவாக எடுத்து கொண்டாடுகிறோம். அன்புக்குரியவர்களே, திருக்குடும்ப திருவிழா. இதை ஒரு சாதாரணமாக குடும்ப திருவிழா என்று சொல்லவில்லை, மாறாக இது ஒரு திரு குடும்பம், இது ஒரு புனித குடும்பம். ஏனென்றால் இது வெறும் அன்னை மரியாவும் யோசேப்பும் தனியாக இருந்திருந்தால் அதை நாம் திருக்குடும்பமாக பார்த்திருக்க மாட்டோம். ஆனால் என்று இயேசு அந்த குடும்பத்தில் நுழைகிறாரோ, என்று இயேசு அந்த இடத்தில் பிறந்து வளர்கிறாரோ, அந்த குடும்பம் திருக்குடும்பமாக மாறுகிறது. எனவே இன்று நாம் கொண்டாடுகின்ற இந்த திருவிழாவானது இயேசு இருக்கிற குடும்பத்தினுடைய விழாவை நாம் கொண்டாடுகிறோம். எனவே பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே மீண்டும் ஒரு முறையாக லூக்கா நற்செய்தியாளர் இயேசுவினுடைய இளமை, அந்த சிறுவயது வாழ்ந்த காலங்களை நமக்கு தெளிவாக அழகாக கதையாக சொல்லுகிறார். அவருடைய நற்செய்தியின் தொடக்கத்திலிருந்து பார்க்கிறோம், அவர் ஒவ்வொரு கதையையும் அழகாக எடுத்து கூறுவதை பார்க்கிறோம். திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு நிகழ்ச்சியை பார்க்கிறோம், அதனைத் தொடர்ந்து இயேசுவினுடைய பிறப்பு நிகழ்ச்சியை பார்க்கிறோம், அதனைத் தொடர்ந்து அவர் எவ்வாறு வளர்ந்து வருகிறார், இப்படி என்று நாம் அவருடைய படிப்படியான வளர்ச்சி, அந்த வளர்ச்சியை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். இன்று பாருங்கள், இயேசு ஏற்கனவே 12 வயதுடைய ஒரு சிறுவனாக வளர்ந்திருக்கிறார். அப்போ கிறிஸ்மஸ் கொண்டாடி அந்த நற்செய்தியிலிருந்து
இன்றைய நாளிலே நாம் பார்க்கின்ற நற்செய்தி வரைக்கும் இடைப்பட்ட காலம் எவ்வளவு இருக்கிறது என்றால் அது 12 ஆண்டுகள் கழித்து நாம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறோம். அதாவது இயேசுவுக்கு ஏற்கனவே 12 வயது ஆகிறது. பாருங்கள், நற்செய்தியாளர் அழகாக சொல்லுகிறார், வழக்கம் போல அவர்கள் எருசலேமுக்கு சொல்லுகிறார்கள். எதற்காக? இந்த பாஸ்கா திருவிழாவை கொண்டாடுவதற்காக. யோசேப்பும் அன்னை மரியாவும் இயேசுவை அழைத்து கொண்டு இந்த எருசலேமிற்கு திருவிழாவுக்காக, பாஸ்கா திருவிழாவுக்காக செல்வதை பார்க்கிறோம். அப்படி சென்று கொண்டிருந்த இந்த சூழ்நிலையிலே இந்த சிறுவன் இயேசு காணாமல் போய்விடுகிறார். அவரை 3 நாள்கள் அன்னை மரியாவும் யோசேப்பும் தேடுவதை பார்க்கிறோம். தேடிய பிறகு 3வது நாள் இயேசுவை அவர்கள் தேவ ஆலயத்திலே, அந்த ஆலயத்திலே அந்த தலைமை குருக்களோடும் அந்த வழக்கறிஞர்களோடும் சட்ட வல்லுநர்களோடும் இயேசு உரையாடி கொண்டிருப்பதை பார்க்கிறார்கள். அன்னை மரியாள் அதை கண்டு வியப்புறுகிறார். பிறகு அவரை அழைத்து கொண்டு வீடு திரும்புவதை பார்க்கிறோம். பாருங்கள், இந்த 3 நாட்கள் தேடுதல் அன்னை மரியாவும் யோசேப்பும் இயேசுவை தேடுகிறார்கள். இந்த லூக்கா நற்செய்தியை நீங்கள் முழுவதுமாக கவனமாக வாசிப்பீர்கள் என்றால் இந்த நற்செய்தியிலே நாம் அடிக்கடி இந்த லூக்கா நற்செய்தியாளர் தேடுதலை பற்றி பேசுவார். இந்த லூக்கா நற்செய்தியினுடைய முழு நற்செய்தியிலும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி தேடுதல் கண்டடைதல் பற்றி நிறைய வரும். பாருங்க, உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த லூக்கா நற்செய்தியாளர் இந்த 15வது அதிகாரம், லூக்கா நற்செய்தியினுடைய 15வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அந்த முழு 15 அதிகாரத்தையும் தேடுதல் கண்டுபிடித்தல் வச்சு ஒரு அதிகாரம் முழுவதும் எழுதியிருக்கிறார். அப்படியே பைபிளை திறந்து 15வது அதிகாரத்துக்கு போனீங்கன்னா லூக்கா நற்செய்தியில் முதலாவதாக பாருங்க, அந்த அதிகாரத்தின் தொடக்கத்திலே காணாமல் போன ஆடு. ஒரு ஆயனுக்கு 100 ஆடுகள் இருந்தன, அதில் 1 காணா போயிடுச்சு. அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த 99ஐயும் ஒரு மலை மண்ணில் விட்டுட்டு இவர் அந்த ஒன்றை தேடி செல்லுகிறார். தேடி சென்று அந்த ஒன்றை தேடி கண்டுபிடித்து தன் தோளிலே சுமந்து கொண்டு தன் நண்பர்களோடு தன் காணாமல் போன கிடைத்து விட்டது என்று சொல்லி அவர்களோடு மகிழ்ச்சியாக கொண்டாடுவதை நமக்கு காட்டுகிறார். அப்போ பாருங்க, அங்கே தேடுதல். அந்த ஆட்டு இடையர் அந்த ஆட்டை, காணாமல் போன ஆட்டை தேடி கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்ச உடனே அங்கே ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது. அதனை அப்படியே அந்த கதைக்கு அடுத்த கதையிலே பார்த்தோம்னா என்ன சொல்லியிருப்பாருன்னா, அந்த காணாமல் போன திராக்மா, காணாமல் போன அந்த நாணயம். ஒரு பெண் தன்னிடம் இருக்கிற 10 நாணயத்தில் ஒரு நாணயத்தை துடைச்சிருவாங்க. அப்போ உடனே என்ன பண்ணுறாங்க, விளக்கை ஏற்றி ஊடெல்லாம் பெருக்கி சுத்தமாக அந்த நாணயத்தை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவர் ஓயாமல் தேடுறாரு. தேடி கண்டுபிடிச்சவொடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, பக்கத்து வீட்டு தோழிகளை எல்லாம் அழைத்து, பாருங்க நான் ஒரு நாணயத்தை தொலைச்சிட்டேன், இப்போ அது கிடைச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷமாக அந்த கிடைத்த நாணயத்தை வைத்து அங்கே ஒரு சந்தோஷம் பிறக்குது. அப்போ பாருங்க, மீண்டும் அந்த ஒரு பெண் தொலைந்து போன அந்த நாணயத்தை தேடுகிறார், தேடி கண்டடைகிறார். கண்டடைந்த உடனே அங்கு ஒரு மகிழ்ச்சி. மீண்டும் அதே 15வது அதிகாரத்தினுடைய அடுத்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து 3வது கதையை சொல்லுகிறார். 3வது கதையிலே இந்த காணாமல் போன மகன், அதாவது ஊதாரி மைந்தன் என்ற மிகப்பெரிய எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அழகான கதை. இந்த ஊதாரி மைந்தன் காணாமல் போகிறார். அதாவது தந்தையினுடைய அன்பை விட்டு விலகி எங்கேயோ போறாரு, தொலை தூரத்துக்கு போயிடுறாரு. போயிட்டு செலவழிச்சிட்டு வாழ்க்கையை வீணா அழிச்சிட்டு மீண்டும் தந்தையை நோக்கி வரார். தந்தையை நோக்கி வந்த உடனே அவருடைய பாதத்தில் விழுந்து கதறி அழும் பொழுது அந்த தந்தை சொல்லுவார், காணாமல் போன என் மகன் கிடைத்து விட்டான். பாருங்க, அந்த தந்தை அப்படியே ஏக்கத்தோடு தேடிக்கிட்டு இருப்பார். என் மகன் எப்போ வருவான் அப்படின்ட்டு ஏங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த மகன் வருவதை கண்டு ஓடோடி சென்று அவரை கட்டி அணைச்சி முத்தமிட்டு சொல்லுவார் எல்லாத்துக்கிட்டையும், உடனே விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க, காணாமல் போயிருந்த என் மகன் கிடைத்து விட்டான், இறந்து போயிருந்த மகன் என் மகன் உயிர்த்து விட்டான், கண்டடைந்து விட்டேன், எனவே எல்லாரும் கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லி இந்த லூக்கா நற்செய்தியாளர் அந்த காணாமல் போறது அப்படியே ரொம்ப அழகா நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறார். ஒரு அதிகாரம் முழுவதும் சொல்றார், காணா போயிடுச்சு, அதை தேடின உடனே கிடைக்குது, கிடைச்ச உடனே அதை கொண்டாடணும்.
இன்னைக்கு நற்செய்தியில் கூட பாருங்க, அன்னை மரியாவும் யோசேப்பும் இந்த காணாமல் போன இயேசுவை தேடுகிறார்கள். அவங்களாம் ஒருத்தர் ஆட்டை தேடுறாரு, ஒருத்தவங்க நாணயத்தை தேடுறாங்க, ஒருத்தர் மகனை தேடுறாங்க. இங்கே யோசேப்பும் மரியாவும் இயேசுவை தேடுறாங்க, தன்னுடைய பிள்ளையை தேடுறாங்க. எத்தனை நாள் தேடுறாங்க? 3 நாள் தேடுறாங்க. 3 நாள் தேடி அலைஞ்சி பாருங்க அன்னை மரியாளுடைய வேதனை. ஐயோ புள்ள காணா போச்சு அப்படிங்கிற ஒரு வேதனை. அந்த வேதனையோடு இருவரும் அப்படியே அங்கலாய்ப்போடு அப்படியே அலைச்சலோடு அப்படியே தேடுகின்ற பொழுது அங்கே கண்டடைகிறாங்க. எங்கே கண்டடைகிறாங்க? ஆலயத்தில் கண்டடைகிறாங்க. அங்கே கண்ட உடனே ஓகே, அன்னை மரியாவுக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சி, மட்டற்ற மகிழ்ச்சி. அப்போ பாருங்க, பதில்களை கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். எப்படி வியப்பில் ஆழ்ந்தனர்? ஏன்னா அவர் அங்கே உட்காந்து அந்த மறைநூல் அறிஞர்கள், பெரிய பெரிய வல்லுநர்கள்லாம் உட்காந்துக்கிட்டு இவர் பெரிய டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறார், பெரிய பேச்சுவார்த்தை நடத்திக்கிறார். அவங்க சொல்கிறத காது கொடுத்து கூர்ந்து கவனிக்கிறாரு. கவர்ந்த உடனே அப்புறம் இவர் கேள்விகளை கேட்குறாரு, அவங்க அதுக்கு அவருக்கு பதில் சொல்கிறாங்க. இதை பார்த்த உடனே தன்னுடைய பிள்ளை கிடைத்து விட்டான் என்ற சந்தோஷத்திலும் மேலாக தன்னுடைய பிள்ளை இப்படி ஒரு அறிவாளி பிள்ளையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அன்னை மரியாவும் யோசேப்பும் வியப்பில் இருக்கிறார்கள். அதைத்தான் நம்ம திருக்குறளில் பார்க்குறோம் இல்லையா? தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஒரு பெண்ணுக்கு, ஒரு தாய்க்கு தன் மகனை பெற்றெடுத்த அந்த தருணத்தில் இருக்கிற மகிழ்ச்சியை விட, அதை காட்டிலும் அந்த பெண்ணுக்கு, அந்த பெற்றோர்களுக்கு தன் குழந்தை அறிவாளி, அது குழந்தை அப்படியே அரிதோணமாக பேசுது, நல்ல மற்றவர்களால் புகழப்படுது, அப்படி ஒரு பெருமை நிகழ்ச்சிக்கு வருகின்ற பொழுது அந்த தாய்க்கு இன்னும் அதிகமாகும். அந்த சந்தோஷம் தான் மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னு திருக்குறளில் நம்ம திருவள்ளுவர் சொல்லுவதை பார்க்கிறோம். எனவேதான் அந்த தருணத்தை நாம் இன்று நற்செய்தியில் பார்க்கிறோம். அன்னை மரியாவும் யோசேப்பும் அந்த மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இப்படி தேடுதல் அங்கே ஒரு தேடுதல் நடக்கும். அங்கே இயேசுவை கண்டுபிடிப்பார்கள். அதே போல இந்த இயேசுவினுடைய கிறிஸ்து பிறப்பு விழாவில் நிகழ்ச்சியில் கூட நம்ம பார்ப்போம். லூக்கா நற்செய்தியாளர் அழகாக சொல்லியிருப்பார். இயேசு பிறந்த உடனே அந்த வானதூதர்கள்லாம் போய் அறிவிப்பாங்க. அந்த யாருக்கு? முதலாக இடையர்களுக்கு அறிவிப்பார்கள். அந்த இயேசு குழந்தை பிறந்திருக்கிறார், உங்களுக்கு அந்த தீவன தொட்டியிலே அமர்த்தப்பட்டு இருக்கிறார், நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னோடனே அந்த இடையர்கள்லாம் அந்த குழந்தையை தேடி ஓடுவாங்க. தேடி ஓடி போய் அந்த குழந்தையை கண்ட உடனே அங்கே ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அழகான குழந்தை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை அவர்கள் தென்றனிட்டு வணங்குவதை பார்ப்போம். அதன் பிறகு அதனை தொடர்ந்து அந்த 3 ஞானிகள், 3 அரசர்கள் தேடிக்கிட்டு வருவாங்க. கீழ் திசை நாடுகளிலிருந்து இந்த மெசியாவை, இஸ்ராயல் மக்களுக்கு, உலகத்திற்கு மீட்பராக ஒரு அரசன் பிறந்திருக்கிறாராமே, அந்த புதிய அரசன் எங்கே என்று சொல்லி அவர்கள் கீழ் திசையிலிருந்து 3 ஞானிகள், 3 அரசர்கள் தேடி வருவதை நாம் பார்ப்போம். அவர்களும் தேடி வந்து ஏறதுகிட்ட போவாங்க. அங்கே விசாரிச்சுட்டு மீண்டும் அந்த இயேசு பிறந்த இடத்துக்கு வந்து அங்கே வந்தோடனே இயேசுவை கண்டடைவார்கள். கண்டடைந்து அந்த குழந்தைக்கு தனது பரிசு பொருள்களை எல்லாம் கொடுத்து தெண்டனிட்டு வணங்கி அந்த மகிழ்ச்சியிலே இருப்பதை பார்ப்போம். பிரியமானவர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நற்செய்தியில் பல தேடல்கள் இருக்கிறது. நிறைய தேடுறாங்க. எல்லாம் பல பேர் பல விஷயங்களை தேடுறாங்க. எல்லாரும் தேடுறாங்க, கண்டடைகிறாங்க, மகிழ்ச்சி கொள்கிறாங்க. அதைத்தான் ஆண்டவர் கூட சொல்வார் இல்லையா? கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லியிருப்பார். அதே போல் இப்படி பல பேர் எல்லாரும் என்னன்னோ தேடுறாங்க இல்லையா? இன்னைக்கு நற்செய்தியில் யோசேப்பும் அன்னை மரியாவும் இயேசுவை தேடிட்டு போனாங்க. அந்த 12 வயது இயேசு காணாமற் போயிட்டாரு. அந்த இயேசுவை தேடிக்கொண்டு செல்கிறார்கள். ஆனால் பாருங்க, இயேசுவும் அந்த 12 வயது சிறுவனும் எதையோ தேடிக்கிட்டு இருக்கிறார். அவருக்கும் ஒரு தேடல் இருக்கு. என்ன தேடல்? அவர் அந்த மறைநூல் அறிஞர்கள், சட்ட வல்லுநர்கள், தலைமை குருக்கள் கூடலாம் உட்காந்து அவர் ஒரு ஞானத்தை தேடுறார். பாருங்க, இயேசுவுக்கு அந்த ஞானத்தை தேடுகின்ற ஒரு ஆர்வம், ஒரு ஆசை, அந்த பசி, ஞான பசி. பாருங்க, அங்கே உட்காந்து அவங்க பெரியவங்கள்ட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. அவங்க சொல்கிறத கேட்குறாரு. அவங்கள்ட்ட திருப்பி கேள்வி கேட்குறாரு. பாருங்க, அப்போ இயேசுவுக்கும் ஒரு தேடல் இருக்கிறது. இந்த நற்செய்தியில் இயேசு அந்த ஞானத்தை தேடுகிறார், இறை வார்த்தையை தேடுகிறார். ஏன்னா பல ஏற்பாட்டு இதுதான் அவங்க சிந்திக்கிறாங்க இல்லையா, பேசிக்கிறாங்க. அது எப்படி, இது எப்படி, அந்த கேள்வி என்ன, இந்த சந்தேகம் என்ன அப்படின்ட்டு எல்லாம் விசாரிக்கும் பொழுது இயேசுவுக்கும் கூட அந்த இறை வார்த்தையின் மீது தேடல் இருக்கிறதை பார்க்கிறோம்.
பாருங்கள் பிரியமானவர்களே, இப்போ அன்னை மரியாவும் யோசேப்பும் வந்து இயேசுவை கண்டுபிடிச்சிட்டாங்க, பார்த்துட்டாங்க, அங்கே மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. அன்னை மரியா கேட்குறாங்க, ஏன் இப்படி செஞ்ச, ஏப்பா இப்படி செஞ்ச, ஏன்னா உன்னுடைய தந்தையும் நானும் உன்னை 3 நாளாக தேடிக்கின்னு இருக்கிறோமே, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னோடனே இயேசு வந்து அசால்ட்டாக ஒரு பதில் சொல்கிறார். எப்படின்னா பாருங்கள், நற்செய்தியிலே இயேசு பிறந்து வளர்ந்ததிலிருந்து இயேசு பேசுவதாக இயேசு பேசுகின்ற முதல் வார்த்தை இதுதான். இயேசு குழந்தையாக இருந்தார், எங்கேயும் பேசலை, வளர்ந்தார், எங்கேயும் பேசலை, 12 வயசில் தான் முதலாக பேசுகிறார். அதுதான் நற்செய்தியில் பார்க்குறோம். இயேசு பேசுகின்ற முதல் வார்த்தை என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள், இதுதான் அவர் பேசுகின்ற முதல் வார்த்தை. நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள், நான் என் தந்தையினுடைய அலுவல்களில் ஈடுபட்டு இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லி அன்னை மரியாதை பார்த்து கேள்வி கேட்குறார். இது கேட்கறதுக்கு கொஞ்சம் அவர் என்ன மனநிலையில் கேட்டாருன்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா. ஆனால் கேட்ட அன்னை மரியாவுக்கு எப்படி இருக்கும், ஒன்றும் புரியல. நற்செய்தியிலே சொல்கிறாங்க, அன்னை மரியாள் அதை புரிந்து கொள்ளவில்லை, அதை அவருக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிரியமானவர்களை பாருங்கள், அன்னை மரியாவுக்கு அப்போ எப்படி இருந்திருக்கும், ஏப்பா தேடுன எங்களுக்கு தான் கஷ்டம் தெரியும், நீ பாட்டுக்கு வந்து உட்காந்துக்கிட்ட 3 நாளில் நாங்கள் எப்படி உன்னை தேடி அலைஞ்சோம் அப்படிங்கிறது உனக்கு தெரியாது, சரி எந்திரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. பிரியமானவர்களே பாருங்கள், இயேசு கேட்கின்ற கேள்வியை நாம் இன்று சிந்திக்க வேண்டும். இயேசு கேட்கின்ற கேள்வி, நீங்கள் ஏன் என்னை தேடுகிறீர்கள். இப்போ இயேசுவை நான் முன்னாடியே சொன்னேன், இயேசுவை பல பேர் தேடினாங்க, சீடர்கள் தேடினாங்க, மக்கள் கூட்டம் தேடினாங்க, பரிசேயர்கள் தேடினாங்க, படை வீரர்கள் கூட தேடினாங்க, இன்னும் அநேக மக்கள் இயேசுவை தேடினாங்க. நீங்கள் என்னை எதற்காக தேடுகிறீர்கள். அன்னை மரியாள் புள்ள காணா போச்சுன்னு தேடினாங்க. ஆனால் அது அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட கேள்வி அல்ல. இயேசு இந்த நற்செய்தி வழியாக நம்மை ஒவ்வொருவரையும் கேட்கிறார். இன்றைக்கெல்லாம் வந்து உட்காந்துருக்குறீங்க கோயிலில் பூசையில், இவ்வளோ பேர் வந்து உட்காந்துருக்குறீங்க, எதற்காக வந்தீங்க, எதற்காக என்ன தேடுறீங்க, என்ன காசு பணம் வேணும்ன்ட்டு என்ன வந்து உட்காந்துருக்குறீங்களா, இல்லை உங்கள் கஷ்டம் தீரணும்னு உட்காந்துருக்குறீங்களா, இல்லை உங்களுக்கு வேலை கிடைக்கணும்னு வந்து உட்காந்துருக்குறீங்களா, ஏதோ ஒரு தேவைக்காக என்ன அந்த என்ன அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக உணர்ந்திருக்கணும். இப்போ ஒரு சில நேரத்தில் நம்ம வந்து நம்மளுடைய குடும்ப கஷ்டங்களுக்காக கோயிலுக்கு வரலாம், இயேசுவை தேடி வரலாம், நம்மளுடைய குடும்ப பிரச்சனைகளுக்காக வரலாம், இல்லை ஒரு வேலை கிடைக்கணும், ஒரு பணியின் நிமித்தமாக வரலாம், அநேக தேவைகளுக்காக வரலாம். ஆனால் இயேசு நம்மிடம் எதிர்பார்ப்பது என்னவென்றால், அத்தனை தேவைகளையும் நிறைவேற்ற இருக்கிறார். ஆனால் அதைவிட முக்கியமாக, என்னுடைய வார்த்தையை தேடி வந்திருக்கிறீர்களா, என்னுடைய வார்த்தை, என்னுடைய ஞானத்தை தேடி வந்திருக்கிறீர்களா என்று கேட்கிறார். ஏனென்றால் இயேசுவே இந்த இடத்திலே எதை தேடி சென்று கொண்டிருக்கிறார், எதை தேடிக்கொண்டிருக்கிறார், இயேசுடைய அந்த இறை வார்த்தையினுடைய ஞானத்தை தேடிக்கொண்டிருக்கிறார். இறை வார்த்தையினுடைய ஆழத்தை அறிந்து கொள்ள அந்த ஞானத்தை தேடிக்கொண்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே சாலமோன் அரசர் ஆண்டவரிடம் கேட்கின்ற பொழுது, எனக்கு செல்வம் வேண்டாம், பொண்ணு வேண்டாம், பொருள் வேண்டாம், ஆனால் எனக்கு ஞானத்தை கொடுங்க, இதோ இவ்வளோ பெரிய நாட்டை என் கையில் ஒப்படைச்சிருக்கிறீங்க, இதோ இவ்வளோ மக்கள் என் கையில் இருக்கிறாங்க, இவர்களை நான் சரியான வழியில் வழி நடத்தணும் போகணும் இல்லையா, இவங்களுக்கு நான் சரியானதை செய்யணும் இல்லையா, எனவே இந்த மக்களை சரியான முறையில் வழி நடத்தக்கூடிய ஞானத்தை எனக்கு தாரும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட கேட்பார் அந்த சாலமோன் அரசர். எனவே பிரியமானவர்களை பாருங்கள், இன்று கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறை வார்த்தையினுடைய ஆழத்தை தேடுகிறார். நாமும் கூட சில நேரங்களிலே நாம் தேட வேண்டியது என்னவாக இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவருடைய இரக்கத்தை, ஆண்டவருடைய மன்னிப்பை, ஆண்டவருடைய பரிவை நாம் தேட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். எனவே பிரியமானவர்களே, இந்த 3 நாட்கள் தேடல், அன்னை மரியாவும் யோசேப்பும் இயேசுவை 3 நாட்கள் தேடுகிறார்கள். இதை ஒரு சில விவிலிய அறிஞர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்றால், இந்த 3 நாள் தேடல் என்பது இயேசுவினுடைய அந்த ஆப்சன்ஸ், அந்த இயேசுனுடைய காணாமல் போன தன்மை இயேசுனுடைய இறப்பை ஏற்கனவே காட்டுகிறது. ஏனென்றால் இயேசு இறந்த பிறகு 3 நாட்கள் அவர்கள் எங்கேயுமே இருக்க மாட்டார் இல்லையா. அப்போ எல்லாரும் தேடுவாங்க, அவரை எங்கே போயிட்டாரேன்னு தேடுவாங்க. ஆனால் 3 நாட்கள் கழித்து
அந்த மதலேன் மரியாள் உயிர்த்த இயேசுவை கண்டுகொள்வார் அல்லவா, அப்போ ஒரு மகிழ்ச்சி இருக்கு இல்லையா, அதே போல் அந்த உயிர்ப்பு நிகழ்ச்சியை நமக்கு நினைவுபடுத்துவதாக இந்த 3 நாள் தேடல் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று ஒரு சில விவிலிய அறிஞர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். எனவே பிரியமானவர்களே, இந்த நற்செய்தியிலே நமக்கு கொடுத்திருப்பது போல இந்த திருக்குடும்ப திருவிழா நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், நாம் அனைவரும் தேடுகின்றவர்களாக மாற வேண்டும். நாம் அனைவரும் ஏதோ ஒன்றை ஆண்டவரிடம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தேடுகின்ற ஒரு ஆர்வத்தை கொண்டவர்களாக, அன்னை மரியாவும் யோசேப்பும் இயேசுவிற்காக ஏங்கி எப்படி ஓடி சென்று தேடினார்களோ அந்த ஆர்வம் நமக்கும் வர வேண்டும். இயேசு எப்படி ஆர்வத்தோடு அந்த தலைமை குருக்களோடும் சட்ட வல்லுநர்களோடும் அமர்ந்து ஞானத்தை ஆர்வத்தோடு தேடினாரோ அந்த தேடுதல் நமக்கும் இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்வது போல தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை தேடுவோம், ஆண்டவருடைய வார்த்தையை கண்டடைவோம், ஆண்டவருடைய வார்த்தையை நமது வாழ்வாக்கி நமது குடும்பங்களை இறைவன் இன்னும் மேலும் ஆசீர்வதித்து நமது குடும்பங்களிலே இன்னும் குழந்தைகள் அநேக அறிவுள்ள குழந்தைகளாக, பண்பட்ட குழந்தைகளாக, திரு குடும்பங்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாக, நமது ஒவ்வொரு குடும்பமும் அன்னை மரியாவும் யோசேப்பும் இயேசுவும் கொண்ட திரு குடும்பங்களாக மாற தொடர்ந்து இந்த திருக்குடும்ப விழாவிலே ஜெபிப்போம். ஆமென்.